இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாடி, ராவன் இப்படி கோச்சிக்கிட்டு வெளியே சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லா இல்லைன்னா போறவங்களாம் என்ன பேசிட்டு இருக்கான் தெரியுமா? எங்க குடும்பத்து பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். வீடேறி வந்து சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். டேய், அவனை போக சொல்ற. டேய் சூர்யா, நீ டேய், நான் என் டாடி கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவன் எதுக்கு சம்மந்தம் இல்லாம குறுக்க வரான்? பாரா, சும்மா இருடா. கார்த்திக், அவன் நல்லா தானே சொல்லிட்டு இருக்கான். தப்பா ஒன்னும் சொல்லலையே, விடுங்க. உன்னையெல்லாம் பெருசா நல்லது சொல்ல வேண்டாம். ராகவன் இப்படி தனியா கஷ்டப்படுறத பார்க்க முடியல டாடி. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்க பாடுறா கதைய. நம்ம டிசைனா கேட்டும் அசையாம உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப இவர் வந்து பேசணும்னா அப்படியே மனசு மாதிரி போய் கூட்டு வந்துருவாரு. இப்ப எதுக்கு இவன் நல்லா வேஷம் போட்டுருக்கான்? என்னமோ இவர்கிட்ட வந்து எல்லாரும் அட்வைஸ் கேட்ட மாதிரி. முறம் அமைதியா இருடா. போடி. சூர்யா, இந்தா டீயா? டீ குடி. நான் அவனை வெளியே போக சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து டீ கொடுத்துட்டு இருக்க. ஐய, சின்ன பசங்க மாதிரி சும்மாரா. என்னத்த டீ டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு? சின்ன வயசுல குடிச்ச மாதிரி இல்லையே. இது எருமை பால்ல போட்டது. டேய், ஏன்டா நீ வேற பொசுக்கு பொசுக்குன்னு அவன்கிட்ட சண்டைக்கு போய்கிட்டு இருக்க? இப்ப அவன் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி. பேசாம இரு. சொல்றது புரியுதா? சூர்யா, அது கண்மணி போட்ட டீ. ஓ, பெரிய நீ போட்டதா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டாடி, சொல்றதே தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வளர்த்த புள்ளனா நான் உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடாது. சொல்லாத. அவனும் சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ராகவன் என்ன பாவம் டாடி. அது வீட்டை விட்டு வெளியே போய் தங்குறதெல்லாம் பிடிக்கல டாடி. நீங்க ஒரு வார்த்தை இறங்கி வந்து பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தானா வந்துருவாரு. அண்ணனை கொஞ்சம் மன்னிச்சு ஏத்துக்கோங்க டாடி. என்ன வக்காலத்தெல்லாம் பலமா இருக்கு? புது வரவா? ஓ, இந்த பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பெரிய பசடபாவோட வந்திருக்கீங்களா? நல்லா ஓட்டுங்க, நல்லா ஓட்டுங்க. வர இரு. ஏய், இந்த பாரு, அன்னைக்கே ஒன்னு வான் பண்ண, நீ அடங்குற மாதிரி தெரியல. என்கிட்ட செம்மையா வாங்காம நீ அடங்க மாட்ட போல. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. ஏய், இங்க பாரு, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். உனக்கா பயப்படுவேன்? போய் வேலையை பாரு. ஏய், இந்த நெக்கெல்லாம் வேற எவங்கிட்டாச்சும் வச்சுக்கோ, வாயெல்லாம் பேத்துருவேன். டே கார்த்தி, இப்ப ராகவண்ண பிரச்சனைல கூட எனக்கு இவமால் தானே டவுட்டா இருக்கு. வேற யாரையும் வச்சு தூண்டி விடுறான்னு நினைக்கிறேன். சும்மா என்கிட்ட வீரத்தை காட்டாம விசாரிக்க சொல்ற என்னன்னு. வரேன் டாடி. அண்ணி, அத்தை வரேன். சரி, வராத போ. டேய், சும்மா இரண்டா. சண்டை போடுற நேரமா இது? நான் சூர்யா சொல்றதும் சரிதானே. நம்ம வீட்டு புள்ள வெளியில இருக்கிறதுலாம் நல்லதில்ல. நீ ராகவன் கிட்ட பேசுனா அவன் வந்துருவான். மாமா, என்னம்மா, பிருந்தாவோட ஷிஃப்ட் முடிஞ்சுதா? இந்த ஷிஃப்ட் உன்னோடதா? அதெல்லாம் இல்ல மாமா, அப்படிலாம் இல்ல. ஓ, ஷிஃப்ட் போட்டு எல்லாரும் எனக்கு பாடி கார்டா வேலை பார்க்குறீங்களோ? அத கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. வீரா, எனக்கு வயசு 60 ஆகுது. என்னால இந்த சின்ன விஷயத்தை கூட கண்டுபிடிக்க முடியாதா? அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. அம்மா, எனக்கு 3 பசங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு 3 பொண்ணுங்க. மொத்தமா சேர்ந்து 6 பசங்க. ஆளு மாத்தி ஆளு கூட இருக்கிறப்பவே எனக்கு புரியுது என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றீங்கன்னு. மாமா, அது வந்து
என்னம்மா எல்லாம் அவன் வேலையா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? ஒருவேளை மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ? நீங்கெல்லாம் மூடி மறைச்சா எனக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு என்ன முட்டாளா நினைச்சிட்டானா? இல்ல மாமா, அது வந்து மாமா அவன் உங்க எல்லாரையும் அதட்டி உருட்டி என் கூட இருக்க சொல்லியிருக்கான் அதானே? எனக்கு அடிக்கடி முடியாம போகுதுன்னு இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்கான். ஆமா மாமா. ஏமா வீரா, நீங்க என் பக்கத்துல இருந்தா போற உயிர் போகாம அப்படியே பயந்து நின்னுடுமா? ஐயோ இல்ல மாமா. இல்லம்மா, யதார்த்தத்தை சொல்றேன். அவன் தான் லூசு. முட்டாள்தனமா ஒரு வேலையை பண்றான்னா உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? மாமா எல்லாமே உங்க நல்லதுக்காக தானே மாமா. அன்னைக்கு பாருங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. மொத்த பேரும் பதறிட்டோம் மாமா. அந்த மாதிரி திரும்ப ஆயிடக்கூடாதுல்ல. அப்படிலாம் ஆயிடக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு இருக்குமா? குடும்பம் இப்படி சிதறி கிடக்கும் போது அப்படிலாம் நான் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன். நான் நினைக்கிறது இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். அடுத்து உங்க எல்லாருக்கும் குழந்தை பிறந்து நான் என் பேரன் பேத்தியை பார்க்கணும். அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் நான் போவேன். இந்த பாருமா, இந்த பாடிகார்டு வேலையெல்லாம் எனக்கு வேணாம். சொல்லி வை அவங்ககிட்ட. எனக்கு பிடிக்காது. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். சுத்தி சுத்தி வந்துகிட்டு. டேய் அப்பா, இப்ப உடம்பு எப்படிப்பா இருக்கு? ஏன்பா பேச மாட்டீங்களா? கேட்கறதுக்கு பதில் கூட சொல்ல மாட்டீங்களாப்பா? அந்த அளவுக்கு நான் ஆகாதவன் ஆயிட்டேன்லப்பா. ராகவா, வா 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 வா. எப்படா வந்த? நல்லா இருக்கியா? வாங்க மாமா. மாமா, இப்பதான் அக்கா உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தா. நினைச்ச உடனே நீங்க வந்துட்டீங்க. போ, போய் டீ ஆசிரியர் எடுத்துட்டு வா, வலிமை எடுத்துட்டு அத்தை, வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒண்ணும் இல்ல அத்தை. ஆதார் கார்டு வேணும், அதை எடுக்க தான் வந்தேன். ஆதார் கார்டெல்லாம் எதுக்குடா? மாமா, விட்டா ரேஷன் கார்டுல இருந்து கூட பேர் எடுக்கலாம்னு சொல்லுவீங்க போலயே. எதுக்கு மாமா? வீரா, இதுக்கு நீயே ஒரு முடிவு எடுக்கிற. எனக்கு ஆதார் கார்டு தேவை. இப்ப நான் தனியா போய் வாழ்றேன்னா ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும்ல. ப்ளீஸ் எடுத்துக்கொடு. ஐயோ,